ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார் நமக்கு. இந்த 16ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் என்பவரை குறித்து ரொம்ப அழகான ஒரு ப்ராமிஸ் தரார். நான் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சீஷர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது, அதாவது பரலோகத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கேயே நான் போகிறேன்ப்பா, என் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ சீஷர்கள்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ, இவர் இருக்க வரைக்கும் தான் நமக்கு தைரியம் மரியாதைலாம் இருந்தது, இவர் போயிட்டாருன்னா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் போகிறது உனக்கு நல்லா தான் பிரயோஜனமாக இருக்கும், ஏன்னா நான் போவேனே ஆகில். ரொம்ப சொல்கிறார், அழகாக சொல்கிறார் பாருங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன்னா பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு இன்னொரு பேர் கம்ஃபர்ட்டர். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை அங்கே ப்ராமிஸ் பண்ணுறார். 33ஆம் வசனத்தில் எப்படி முடிக்கிறார்னா, சீஷரிடத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு முடிகிறார். ஒரு அழகான ஒரு ப்ராமிஸ் கொடுத்து முடிகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த காலைவேளையில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து தான் அந்த ஜாய், சமாதானம். உலகத்தில் இன்றைக்கி நிறைய சமாதானம் கொடுக்குற இடம் இருக்குது. ஆனால் அதில் நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிரந்தரமாக இருக்காது. ஏதோ 2 மணி நேரம் ஒரு ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, ஒரு படம் பார்க்க, நார்மலாக தேட்டரை போய் படம் பார்க்க போகிறவன் ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்குறான். எமோஷனில் அழுகுறான், சிரிக்கிறான், காமெடிஸ் வரும்போது வயலன்ஸ் பார்க்குறான். அந்த 3 மணி நேரம் அவன் சந்தோஷமாக இருப்பானோ, எல்லாத்தையும் மறந்து. ஆனால் அந்த 3 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பாருங்களேன், மறுபடியும் அவனுக்கு அந்த போன துக்கம் எல்லாம் அவனை திரும்பி வந்துடும். குடிக்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அவன் அந்த போதை தெளிகிற வரைக்கும் என்ன உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் பார்க்குறோம். ரோட்டில் அப்படியே விழுந்து கிடப்பாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் இம்ப்ராப்பராக இருக்கும். ரோட்டில் படுத்து கிடப்பாங்க, வண்டியெல்லாம் போயிட்டு வரும். அந்த ஒரு சமாதானத்தை தேடி இன்றைக்கி உலகம் ஓடிட்டு. இன்னொரு பக்கம் ட்ரக்ஸு, இன்னொரு பக்கம் சிகரெட்டு, இப்படி பலவிதமான பொய்யான சமாதானம் தருகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த சமாதானம் தேடி போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிரந்தரமாக இருக்குது, கொஞ்சம் நாள்லேயே போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதுலேருந்து போகலாமா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட அழகாக இங்கே வார்த்தை சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து சமாதானத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவன் தருகிற சமாதானம் நிரந்தரமான. அதனால் சொல்லிட்டு சொல்கிறார், உலகத்தில் உனக்கு நிறைய போராட்டம் பிரச்சனைலாம் இருக்கும், இடன்கொள், நான் உனக்கு சமாதானம் தரேன், என்னை தேடி வா. ஒருவேளை இந்த காலங்களில் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, பல காரியம் ஒருவேளை உங்கள் இருதயத்தை போட்டு ஒருவேளை அலட்டி கொண்டிருக்கிறோம், பயம்புறுத்துகிறோம். தேவன் தருகிற சமாதானம், அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சமாதானம் பெறுவதற்கு என்ன நான் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ண ஆண்டவர், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பேர் தேற்றரவாளன்னு சொல்லப்பட்டிருக்கேன், கம்ஃபர்ட்டர்னு சொல்லப்பட்டிருக்கேன். உங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. இந்த என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குறேன், என்ன முடிவெடுக்க முடியல, என்ன இந்த பாரம் தாங்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆவியானவரேன்னு வாயை திறந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ, எனக்கு ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட். யூ ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் ஒன் வேர்ட் டு த ஹோலி ஸ்பிரிட் டுடே, ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட். எங்கே உலகத்தின் மூலையில் கார் ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை ஆஃபீஸுக்கு பிஸியாக போயிட்டுருக்கீங்களா? கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்கீங்களா? ஒருவேளை சத்தம் கேட்டுட்ருக்குதா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்குதா? ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் வேர்ட், ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட். அதை சொல்லி பாருங்களேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக ஆயிரும். விதத்தில் இருக்கிற எல்லா பாரமும் விளைகிறோம். அதுதான் தேவன் தருகிற சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தால் கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு நிரப்புவாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். பிளஸட் டே. புதிய மாதத்தை குறித்து கலங்காதீங்க, நான் ரொம்ப அழகாக நடத்துவேன். கர்த்தர் தாமங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.